பவ. இன்றைக்கி டே 38. 108 நாள் சரவண பவ எழுதுறதில் ஆரம்பிச்சிருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. டெய்லியும் சரவண பவ எழுதுங்க, நினைங்க, கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும். எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறையா டிஎம் வந்துடுச்சு. என்னென்னா பீரியட்ஸ் டைமில் எழுதலாமா, இது எழுதுறதுக்கு நல்ல நேரம், என்ன மாதிரியான டைமிங்கில் எழுதணும் அப்படின்ட்டு. இது எழுதுறதுனால என்ன யூஸ்? ஆக்சுவலாக முருகப்பெருமானை நம்ம நினைக்கிறதே நல்லது தான், நினச்சாலே போதும் ஆக்சுவலி. ஆனால் மைண்ட் டைவர்ஷன் இல்லாமல், மனசை எங்கேயும் செதற விடாமல், முருகப்பெருமானை மட்டுமே நினச்சி மனதை ஒருநிலைப்படுத்தி அவரை நினச்சிக்கிட்டு மட்டும் அந்த டைமில், இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு அரை மணி நேரம் அவரை நினைக்கிறோன்னா அந்த அரை மணி நேரம் அவரை மட்டுமே நினைக்கணும். அந்த மாதிரி எழுதுறதுக்காக மட்டும்தான் இந்த சரவண பவ நம்ம எழுதுகிறோம். கம்பல்சரி எழுதணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா நிறையா பேருக்கு கை வலிக்கும், நிறையா பேர்னால உட்காந்து எழுத முடியாது. நீங்கள் நினைங்க, தாராளமாக அது போதும். ஆனால் உங்களுக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். இது இந்த உடல் கடவுள் படைச்சது. இது பீரியட்ஸ் ஆகுறதுனாலையோ இல்லை உடம்பு சரியாதனாலையோ நினைக்கக்கூடாது. மனசு தான் எல்லாம். நீங்கள் தாராளமாக எழுதலாம், தாராளமாக நினைக்கலாம். பீரியட்ஸ் அப்போ முருகப்பெருமானை நினைக்காமலாம் இருப்போம் கிடையாது. நீங்கள் தாராளமாக எழுதலாம். ப்ளஸ் நல்ல நேரம்லாம் கிடையாது. நல்ல நேரம்லாம் வேணாம். நமக்கு எந்த நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ தாராளமாக எழுதலாம். அது மார்னிங்காக இருக்கட்டும், ஆஃப்டர்நூனாக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், நைட்டாக இருக்கும். உங்களால் எப்போ ஃப்ரீயாக இருக்க முடியுதோ அப்படி எழுதுங்க. இல்லை இந்த டைமில் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையை தள்ளி வச்சுட்டு உங்களால் எழுத முடியும் நினைக்க முடியும்னாலும் தாராளமாக. ஆனால் டெய்லியும் அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். கெட்டதே நடந்தாலும் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்துடும். இதுக்காக தான் நம்ம எழுதுறது. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக டிஎம் பண்ணலாம். ஓம் சரவண பவ.